பிரதமர் மோடி 20 பைசா என்று கூறும் உதயநிதி ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு வைத்திருப்பதால் அவரை ட்ரக் உதயநிதி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று கமல்ஹாசன் கருத்து குறித்தான கேள்விக்கு பதிலளித்தார். கமல்ஹாசன் புரிதல் அரைகுறையானது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார். அதானியும் அம்பானியும் அரசை நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு சொல்லி வந்த நிலையில் அந்த நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களில் இல்லாதது ஏமாற்றம் அளித்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தரக்குறைவாக 28 பைசா என அழைப்போம் என்று சொன்னால், அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா? மோடி அவர்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் கட்சி, அதாவது கவர்மெண்டையே நடத்திட்டு இருக்காருன்னு தான் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தேர்தல் பத்திரத்துல பார்த்தா நீங்க எந்தெந்த கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் கார்பரேட் வாங்குறது இப்ப மக்கள் பாக்குறாங்க. எந்த விமர்சனத்தை நீங்க எங்க மேல வச்சீங்களோ இன்னைக்கு மக்கள் உங்களை கேட்கிறாங்க. இதனிடையே நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், கோவையில் நாளை 5:30 மணிக்கு ரோட் ஷோ தொடங்க உள்ளது என்றும் பொதுமக்கள் யாரு வேண்டுமானாலும் வந்து பிரதமர் மோடியை பார்க்கலாம் எனவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நாளை வரும் பிரதமர் மோடி சாதாரணமாக பயணியர் விடுதியில் தங்குகிறார் என்றும் எளிய மனிதர் போல எல்லா பகுதிக்கும் செல்வார் எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். பாஜக கூட்டணிக்கு வரும் 19ஆம் தேதி இறுதி வடிவம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்க பாருங்க, நாளைக்கு நைட் வர்றாரு, வந்து சர்க்கியூட் ஹவுஸ்ல தங்குறாரு. நாட்டினுடைய பிரதமர் சாதாரணமாக எளிய மனிதர்களை போல எல்லா பகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார். அதனால தோல்வி பயம் யாருக்கு வருதுன்னா, பிரதமர் மோடியை பார்க்க தோல்வி பயம் வந்துட்டு இருக்கு இருக்கிற எதிர்கட்சிக்கு. கூட்டணி பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை பேசிட்டு இருக்காங்க. 19ஆம் தேதி அதற்கு ஒரு இறுதி வடிவம் கிடைக்கும்.